அனைவருக்கும் ஸ்தோத்திரம். தொடர்ந்து இந்த நாளில தொடர் வேதாகமத்துல எஸ்தரின் புஸ்தகத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். நேற்றைய நாளில நெகேமியான் புத்தகத்தை கடவுள் முடிக்க கிருபை செய்தார். கடவுளுக்கு மகிமை மாட்சிமை சதா காலம் உண்டாகட்டும். இந்த நாளில எஸ்தரின் புஸ்தகத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். இதனுடைய முன்னுரை, எஸ்தரின் நூலில் இடம்பெற்றுள்ள நிகழ்வுகள் பாரசீக பேரரசர் அகஸ்வேரின் குளிர்கால அரண்மனையில் நடைபெற்றவை. எஸ்தர் என்னும் யூத பெண் தன் மக்கள் பால் கொண்டிருந்த பேரன்பினால் அவர்கள் தங்கள் எதிரிகளால் அழிக்கப்படாதவாறு மிகுந்த துணிவுடன் செயல்பட்டதை விளக்குகிறது. பூரிம் என்ற யூத திருவிழாவின் பொருளும் அதன் பின்னணியும் இதில் விளங்கப்படுகின்றன. கிரேக்க மொழிபெயர்ப்பில் இந்நூல் இன்னும் விரிவாக காணப்படுகிறது. இந்த முன்னுரையோடு எஸ்தர் அரசி ஆதல், ஆமானின் சதிகள், ஆமான் கொல்லப்படல், யூதர் தங்கள் எதிரிகளை முறியடித்தல் ஆகிய நூலின் உட்பிரிவுகளோடு இந்த எஸ்தரின் புத்தகத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். எஸ்தரின் புத்தகம் முதலாம் பகுதி, அரசி வஸ்தி மன்னர் அகஸ்வேரை அவமதித்தார். இந்தியா தொடங்கி எத்தியோப்பியா வரை இருந்த 127 மாநிலங்களையும் ஆட்சி செய்த மன்னர் அகஸ்வேரின் காலத்தில் அவர் சூசான் தலைநகரில் அரசு கட்டிலில் அமர்ந்து ஆட்சி புரிந்தார். அவரது ஆட்சியின் 3ஆம் ஆண்டில் தம் குறுநில மன்னர்கள் அலுவலர் அனைவருக்கும் விருந்தொன்று அளித்தார். பாரசீக மேதிய படை தளபதிகளும் உயர்குடிய மக்களும் மாநில தலைவர்களும் அவர் முன் வந்திருந்தனர். அவர் தம் அரசின் செல்வ செழிப்பினையும் தன் மாண்பின் மேன்மை மிகு பெருமையும் 180 நாள்கள் விளம்பரப்படுத்தி கொண்டிருந்தார். அந்நாள்கள் அனைத்தும் நிறைவு பெற்ற பின் சூசான் தலைநகரில் சிறியோர் முதல் பெரியோர் வரை மக்கள் அனைவருக்கும் அரண்மனை தோட்ட வளாகத்தில் 7 நாள்களுக்கு அவர் விருந்து அளித்தார். அங்கு வெண்ணிற நீல நிற தொங்கு திரைகள் வெள்ளி தண்டுகளிலும் வெண்ணிற பளிங்கு தூண்களிலும் மென்துகிலாலும் கருஞ்சிவப்பு பட்டாரம் பிணைக்க பெற்றிருந்தன. வெண்ணீல கற்கள், பளிங்கு, முத்துக்கள், விலைமதிப்பற்ற கற்கள் ஆகியவை பதிக்க பெற்ற பல வண்ண ஓட்டு தளத்தின் மீது பொன் வெள்ளி இழைகள் கலந்த மஞ்சள்கள் இருந்தன. வெவ்வேறு வகையான பொற்கிண்ணங்களில் அனைவருக்கும் திராட்சை மது வழங்கினர். அரச மேன்மைக்கு ஏற்ப பெருமளவில் திராட்சை மது வழங்கப்பட்டது. திராட்சை மது அருந்துதல் சட்டப்படி ஏற்புடையதாக இருந்தது. ஒருவரும் வற்புறுத்தப்படவில்லை. விருந்தினரின் விருப்பத்திற்கு இணங்க பரிமாறுமாறு அரண்மனையின் தலைமை அலுவலர்களுக்கு அரசர் கட்டளையிட்டிருந்தார். அவ்வாறே அரசி வஸ்தியும் மன்னர் அகஸ்வேரின் பெண்டிற்கு விருந்தளித்தார். 7ஆம் நாளன்று திராட்சை மதுவினால் மனம் பூரித்திருந்த மன்னர் அகஸ்வேர் தம் முன்னிலையில் பணியாற்றிய அன்னகர்களான மெகுமான், பிஸ்தா, அர்போனா, பிக்தா, அபக்தா, சேத்தார், கர்கசு ஆகியோருக்கு பேர் அழகியான அரசி வஸ்தியின் ஏழை மக்களும் தலைவர்களும் காணுமாறு அவளை அரச மகுடம் சூட்டப்பட்டவளாக தம்முன் அழைத்து வரும்படி கட்டளையிட்டார். ஆனால் அரசி வஸ்தி அன்னகர்களின் வழியாக வந்த மன்னரின் சொல்லுக்கு இணங்க மறுத்து விட்டார். எனவே மன்னர் கடும் சினமுற்றார். பெரும் கோபத்தினால் அவர் மனதில் பற்றி எறிந்தது. உடனே அவர் காலங்கள் பற்றிய நுண்ணறிவுடைய ஞானிகளிடமும் கலந்துரையாடினார். ஏனெனில் சட்டங்களிலும் நெறிமுறைகளிலும் தேர்ச்சி பெற்றவர்களிடம் கலந்துரையாடுவது மன்னரின் வழக்கம். கர்சனா, சேத்தார், அதிமாத்தா, தர்கீசு, மெரேசு, மத்சனா, மெமுகான் ஆகிய பாரசீகத்தையும் மேதியாவையும் சார்ந்த 7 தலைவர்களும் மன்னருக்கு மிக நெருக்கமானவர்கள். ஆட்சி பொறுப்பில் முதன்மை பெற்றோர். அவர்கள் மன்னரின் முகமாற்றத்தை கண்டனர். மன்னர் அகஸ்வேர் அன்னகர்களின் வழியா இட்ட கட்டளைப்படி செய்ய மறுத்த அரசு வஸ்திக்கு சட்டப்படி செய்ய வேண்டியது என்ன என்று வினவினார். மன்னருக்கும் ஏனைய தலைவர்களுக்கும் முன்பாக மெமுகான் கூறியது, அரசி வஸ்தி மன்னருக்கு எதிராக மட்டுமன்றி
தலைவர் அனைவருக்கு எதிராகவும் அகஸ்வேரின் ஆட்சிக்கு உட்பட்ட அனைத்து மாநில மக்களுக்கு எதிராகவும் தவறு இழைத்து விட்டாள். அரசி வஸ்தியின் நடத்தை எல்லா பெண்களுக்கும் தெரிய வரும். அவர்கள் பார்வையில் அவர்களின் கணவர் இழிவுபடுத்தப்படுவர். ஏனெனில் மன்னர் அகஸ்வேர் அவளை தம் முன் வருமாறு பணித்தும் கூட அவர் முன் அவள் வரவில்லையே என்பர். இன்றைய அரசியின் நடத்தை பற்றி கேள்வியுறும் பாரசீக மேதிய இளவரசிகளும் தம் தலைவர்களிடமும் இது போன்றே கூறுவர். ஆதலின் ஏளனத்திற்கும் சினத்திற்கும் முடிவே இராது. எனவே அரசே, உமக்கு நலமெனப்படின் தாங்கள் ஆணையொன்று பிறப்பிக்க வேண்டும். அவ்வாணை பாரசீக மேதிய சட்டங்களின் நிலையா இருக்கும்படி எழுதப்படல் வேண்டும். அரசராகிய தங்கள் முன் வஸ்தி இனி வருதல் கூடாது. அவளின் அரசுரிமை அவளை காட்டிலும் சிறந்த ஒருத்தி தாங்கள் கொடுப்பீராக. அரசரால் பிறப்பிக்கப்படும் இந்த ஆணை உமது ஆட்சிக்கு உட்பட்ட பறந்து கிடக்கும் நாடுகளில் அறிவிக்கப்பட்டவுடன் சிறியோர் பெரியோர் அனைவரின் மனைவியரும் அவர்களின் கணவருக்கு மரியாதை செலுத்துவர். இவ்வார்த்தை அரசர் மற்றும் தலைவர்களின் பார்வையில் நனமென தோன்றியது. மெமுக்கானின் கருத்திற்கு ஏற்ப மன்னர் செயல்பட்டார். அவர் தம் ஆட்சிக்கு உட்பட்ட அனைத்து மாநிலங்களுக்கும் அவரவர் மாநில வரி வடிவ வாரியாகவும் ஒவ்வொரு மக்களினத்திற்கும் அதன் மொழி வாரியாகவும் எழுதிய மடல்களில் ஒவ்வொரு ஆண்மகனும் தனது வீட்டில் ஆளுகை செய்ய வேண்டும் என்று கட்டளையிட்டிருந்தார். தொடர்ந்து இரண்டாம் பகுதியையும் இந்த நாளில வாசிக்க கேட்கலாம். எஸ்தர் அரசியாதல். இவற்றுக்கு பின் மன்னர் அகஸ்வேர் சினம் தனியே அவர் வஸ்தியையும் அவளது செயலையும் அவளுக்கு எதிராக தாம் விடுத்த ஆணையும் எண்ணி பார்த்தார். அவ்வவயம் மன்னருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்த பணியாளர் அவரை நோக்கி கூறியது, அரசராகிய உமக்கென அழகும் இளமையும் கொண்ட கன்னி பெண்களை தேடுவார்களாக. அரசரின் ஆளுகைக்கு உட்பட்ட அனைத்து மாநிலங்களிலும் அழகும் இளமையும் கொண்ட கன்னி பெண்கள் அனைவரையும் ஒன்று கூட்டும்படி மேற்காளர்களை மன்னர் நியமித்தாராக. சூசான் அரண்மனையின் அந்த புறத்தில் மன்னரின் அன்னகரான ஏகாயிடம் அப்பெண்களை ஒப்படைத்து தூய்மைப்படுத்தும் பொருள்களை அவளுக்கு தர ஆவண செய்வாராக. மன்னரின் கண்களில் இனியவளாய் காணப்படுகின்ற இளம்பெண்ணே வஸ்திக்கு பதிலாக அரசியாவாள். இது மன்னருக்கு நலமெனப்பட்டதால் அவரும் அவ்வாறே செய்தார். சூசான் அரண்மனையில் முர்தகாய் என்னும் பெயர் கொண்ட யூதர் ஒருவர் இருந்தார். அவர் பென்னிமனை சார்ந்த கீசின் மகனான சிமயியின் புதல்வரான யாயிரின் மைந்தர். இந்த கீசு எருசலேமில் கைது செய்யப்பட்டு பாபிலோன் மன்னன் நேபுகத் நேசரால் சிறைபிடிக்கப்பட்ட யூதாவின் அரசன் எக்கோனியாவுடன் நாடு கடத்தப்பட்டவர்களுள் ஒருவர். முர்தெகாய் அதசா என்னும் மறுபெயர் கொண்ட எஸ்தர் என்பவரை எடுத்து வளர்த்தார். அவர் அவருடைய சிற்றப்பன் மகள். தாய் தந்தை இழந்தவர். ஏழுமிகு தோற்றமும் வடிவழகும் கொண்ட இளம் பெண். மன்னரின் சொற்களும் ஆணையும் அறிவிக்கப்பட்ட பொழுது இளம் பெண்கள் பலர் சூசான நகரங்களுக்குள் ஒன்று சேர்க்கப்பட்டு ஏகாயிடம் ஒப்படைக்கப்பட்டனர். எஸ்தரும் அவ்வாறு அரண்மனையில் அந்த புற பொறுப்பேற்றிருந்த ஏகாயிடம் ஒப்படைக்கப்பட்டார். அவ்விடம் பெண் ஏகாயின் கண்களுக்கு இனியவளென காணப்பெற்று அவரது தயவை பெற்றார். அவரும் அவருக்கு தேவையான அழகு சாதனங்களை உடனே தந்து அரண்மனையில் சிறந்த செவிலியர் 7 கொடுத்தார். மேலும் எஸ்தரையும் அவருடைய செவிலியரையும் அந்த புறத்தின் சிறந்த பகுதிக்கு மாற்றினார். யாரிடமும் சொல்லக்கூடாது என்று முர்தகாய் ஆணையிட்டு இருந்ததால் எஸ்தர் தம் இனத்தையோ வழிமரபையோ வெளிப்படுத்தவில்லை. ஒவ்வொரு நாளும் முர்தகாய் அந்த புற முற்றத்தில் அங்கும் இங்கும் உலவி எஸ்தரின் நலன் பற்றியும் அவருக்கு என்னென்ன செய்யப்படுகிறது என்பதை பற்றியும் அறிந்து வந்தார். 6 மாதம் வெள்ளை போல தைலத்தினாலும் 6 மாதம் பெண்டிகிற்கான வாசனை தைலங்கள் நறுமண பொருள்கள் ஆகியவற்றாலும் அழகுபடுத்தும் 12 மாதங்கள் நிறைவெய்தன. பின்னர் ஒவ்வொரு இளமங்கையர் மன்னர் அகஸ்வேரின் முன் செல்லும் சமயம் வந்தது. மன்னரிடம் செல்லும் ஒவ்வொரு இளம் பெண்ணுக்கும் அந்த புறத்திலிருந்து அரச மாளிகைக்கு செல்லும் பொழுது அவள் கேட்பதனை கொடுக்கப்பட்டது. அவள் மாலையில் சென்று மறுநாள் காலையில் 2ஆம் அந்த புறத்திற்கு செல்வாள். அங்கு வைப்பாட்டியரின் கண்காணிப்பாளரான அரச அன்னகர்
சாட்சகாரி பொறுப்பில் விடப்படுவாள். மன்னர் அவள் மீது விருப்பம் கொண்டு பெயர் சொல்லி அழைக்கும் வரை மன்னரிடம் அவள் மீண்டும் செல்ல இயலாது. அபிகாயில் புதல்வியும் மிருதகாயின் வளர்ப்பு மகளுமே எஸ்தர் மன்னருக்கு முன்னே செல்ல முறை வந்த பொழுது பெண்களை கண்காணிக்கும் அரச அன்னகர் ஏகாயின் அறிவுரையை தவிர வேறு எதையும் நாடாமல் காண்போர் அனைவரின் கண்களிலும் அவர் தயவு பெற்றிருந்தார். அகஸ்வேரின் ஆட்சியின் 7ஆம் ஆண்டில் 10ஆம் மாதமாகிய தேவேத்து மாதத்தில் அகஸ்வேரின் அரச மாளிகைக்குள் எஸ்தர் அழைத்து செல்லப்பட்டார். பெண்கள் அனைவரிலும் எஸ்தரையே மன்னர் மிகுதியாய் விரும்பினார். கன்னி பெண்கள் அனைவருள்ளும் அவரே மன்னரின் கண்களில் மிகுதியான தயவு பெற்றார். எனவே அவர் அவரது தலை மீது அரசியின் மகுடம் வைத்து வஸ்திக்கு பதிலாக அவரை அரசியாக்கினார். இவற்றுக்கு பின் எஸ்தரை முன்னிட்டு குறுநில மன்னர்களுக்கும் தம் அலுவலர் அனைவருக்கும் பெரிய விருந்து வைத்தார். மேலும் அனைத்து மாநிலங்களுக்கும் மன்னர் விடுமுறை நாளை அறிவித்தும் தம் கைகளன அன்பளிப்புகள் வழங்கினார். மன்னரின் உயிரை மொர்தகாய் காத்தல். கன்னி பெண்கள் 2ஆம் முறையாய் ஒன்று கூட்டப்பட்ட போது மொர்தகாய் அரச வாயிலில் பணிபுரிந்து கொண்டிருந்தார். மொர்தகாய் கட்டளையிட்டவாறு எஸ்தர் தம் வழிமரபையோ இனத்தையோ வெளிப்படுத்தாதிருந்தார். அவரால் வளர்க்கப்பட்ட போது செய்தது போலவே அப்போதும் எஸ்தர் மொர்தகாயின் கட்டளைக்கு இணங்கி நடந்தார். மொர்தகாய் அரச வாயில் அருகில் பணிபுரிந்த நாள்களில் பிகதான் தெரேஸ் என்ற இருவர் சினமுற்று மன்னர் அகஸ்வரை தாக்க வகை தேடினர். இக்காரியம் மொர்தகாய்க்கு தெரிந்தது. இதனை அவர் அரசு எஸ்தரிடம் கூற அவர் மொர்தகாயின் பெயரால் அதனை மன்னரிடம் அறிவித்தார். உடனே அக்காரியம் புலனாய்வு செய்யப்பட உண்மை வெளிப்பட்டது. அவர்கள் இருவரும் தூக்கிலிடப்பட்டனர். இந்நிகழ்ச்சி மன்னர் முன்னில் குறிப்பேட்டில் எழுதி வைக்கப்பட்டது. வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட எஸ்தரின் புஸ்தகம் 1 மற்றும் 2 வாசித்து முடிந்தாயிற்று. கடவுளுக்கு மகிமையும் மாட்சிமையும் சதாக்கள் உண்டாகட்டும். பிரியமானவர்களே, தொடர்ந்து இந்த தொடர் வேதாகமத்தில் இணைந்திருங்கள். கர்த்தர் நம்மையும் குடும்பங்களையும் பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து வழிநடத்தி காப்பாராக. ஆமேன்.